வணக்கம், நான் உங்கள் கேப்டன் நினோ. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே பாடு 5 லட்சம் ரூபாய்க்கு ரெட் ஸ்னாப்பர், அதாவது செம்பிலி மீன் சொல்லுவோம். எங்க கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா பக்கா செம்பிலி மீன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரே பாடுல 5 லட்சம் ரூபாய் கிடைச்சது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இப்போ வேலையாட்கள் வலையை நாங்கள் கிட்ட இழுத்துட்டோம். இதில் அதாவது தூர் பாகம் ரொம்ப மேந்து கிடக்குது. இதில் என்ன மீன்லாம் கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பலி மீன் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா சைடில் சொல்லுவாங்க. எங்கள் கன்னியாகுமரி பக்கா செப்பிலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீன் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடக்கு. இப்போ 2 கப்பியை வச்சு தூக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன மீன்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பர், வெள்ளை வெள்ளையாகவும் கிடக்குது. இதில் என்ன மீன் வெள்ளை வெள்ளையாக கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐல மீன் சொல்லுவோம். அதாவது நாகப்பட்டினம், கடலூர், சென்னையிலலாம் காணாங்கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீன்களும் கிடக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செம்பலி மீனும் கிடக்கு. இப்போ தூர்மடியை தூக்கிட்டோம். சுருக்குறப்ப நண்பர் தட்டி விட்டுட்டாரு. இப்போ என்ன மீன் உழப்போகுது பாருங்க, சிகப்பு கலராக விழுந்துங்க. வாவ், சூப்பர்ல. இதில் கிடக்கக்கூடிய வந்திருக்க மீன், மொத்த மீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டன்னு வருங்க மொத்த மீன். இதில் பாருங்கள், சிகப்பு கலர் மீன் தான் அதிகமாக இருக்குது. அந்த தூக்கி வச்சிருக்காரு பாருங்க. நம்ம மோர் 35 கிலோ மோர் நம்ம வலையில மட்டும் இருக்க கூட. ஒரு மீன் எவ்வளோ ரூபாய் போகும்? ஒரு மீன் எப்படி 15,000 ரூபா போகும். 15,000 கூட போகும். இதான் செம்பலி மீன். எங்களுக்கு இன்னைக்கு லக்கு வாக்கில் இந்த மீன் கிடைச்சிருக்கு. இதில் கிடைக்கக்கூடிய மீன் எல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு போகும். இந்த சிவப்பு கலர் மீன் சாப்பிட்டவங்க, அதாவது இந்த மீனை சாப்பிட்டவங்க செம்பல்லி முதலாளி கஷ்டப்பட்டு கிடக்கா பார்த்தோங்கப்பா. மினிமம் ஒரு 1,200 ரூபா போகும். நல்ல டேஸ்ட், எல்லாம் நெய்யா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் கடியா. கடிச்சா அந்த ஏரியா சதை இருக்காது, ஆனா சாப்பிடுறது டேஸ்டா தான் இருக்கும். பட்டி பட்டி கடிச்சா எப்படி பீஸ் போகும், அது மாதிரி தான் இருக்கு. இந்த சிகப்பு கலர் மீன் பாறையில் தாங்க அதிகமாக கிடைக்கும். இந்த சிகப்பு கலர் மீனை சாப்பிட்டவங்க இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது இந்த சிவப்பு கலர் மீன் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கணும்னா பாறையில் தான் கிடைக்குங்க. இப்போ நாங்கள் ஐஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்கள்லாம் நல்லா கழுவி மீனை ஐஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் மொத்த மீனுங்க. இதில் எங்களுக்கு காணாங்கத்தி மீனும் கிடக்கு, கொஞ்சம் கிடக்கு. இந்த டைம் எங்களுக்கு கிடச்சிருக்க மீன் எவ்வளோ கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா மதிப்புள்ள செம்பலி மீனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் போட்டில் ஃபுல்லாக கிடக்கு எங்களுக்கு. இந்த செம்பலி மீன் ஒவ்வொரு மீனுமே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 6 கிலோ சைஸில் உள்ள மீன். இப்போ அந்த செம்பலி மீனெல்லாம் தனியாக எடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த காணாங்கத்தி, அப்புறம் இந்த கனவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த சின்ன சின்ன மீன்களும் கொஞ்சம் அதிகமாக கிடக்கு. அவங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அது அந்த பெரிய மீன்களெல்லாம் முதல்ல எடுத்தால் தான் அந்த சின்ன மீன்களை பிரிக்க முடியும். அதுக்காக தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெரிய மீனை முதல்ல டக்கு டக்குன்னு சீக்கிரம் வேலையை முடிக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. இப்போ பெரிய மீனை வச்சுக்கிட்டு சின்ன மீனை எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம், கையிலலாம் முள்ளு குத்திரும் பெரிய மீனால். அதுக்காகத்தான் அவங்க முதல்ல அந்த பெரிய மீனை தான் எடுத்தாங்க. இந்த பக்கா செம்பிலி, அதாவது இந்த ரெட் ஸ்னாப்பர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த செம்பிலி மீனை நீங்கள், அதாவது மீனவர்கள் நீங்கள் நிறைய பிடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எந்த போட்டில் பிடிச்சிருக்கீங்க, எந்த ஊரில் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது எல்லா கேப்டனும், அதாவது நிறைய பேர்கள் நிறைய மீன்கள் பிடிச்சிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு வீடியோ ஆதாரங்கள் ஒன்று இல்லாதனால, இல்லை போட தெரியாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால அவங்கெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியாத லெவலில் இருக்காங்க. என்னை மாதிரி நிறைய கேப்டன்கள் எல்லாருமே நீங்கள்
அவங்கவுங்க வீடியோ அதை மீன் பிடிச்சிங்கன்னா அதை வீடியோவாக எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய திறமையை மக்களுக்கு நீங்கள் வெளிக்காட்டுவீங்க. அதுதான் என்னுடைய கருத்து. எல்லா கேப்டனாலும் மீன் பிடிக்கிறதுக்கு திறமை இருக்குங்க. அதனால் பிடிக்கிற டைமில் வந்து அந்த வீடியோவை நீங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ அவங்க வந்து அந்த பெரிய மீனையெல்லாம் எடுத்துட்டாங்க. இன்னும் அடுத்ததெல்லாம் கிடைக்கிறதுலாம் சின்ன சின்ன மீன். இன்னும் அந்த மீனை வந்து இப்படி கொத்த கையிலலாம் எடுக்க முடியாது. கீழே உட்காந்து ஒன்று ஒன்றா தான் பிரித்து எடுப்பாங்க. இப்போ அந்த மீனை பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசியில் மோரைன்னு சொல்லுவோம். அவங்க 2 பேராக தூக்குறாங்க. இதுதான் மோரை. 32 கிலோ வரும். இந்த மீன் அதாவது இந்த மோரை கடைசியில கடவரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் என்ன மேலே வீடியோ பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பெரிய மீன்லாம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து என்னுடைய சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால நம்ம சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் வினோ. நன்றி, வணக்கம்.